ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூமுக்கு இந்த வாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காக வந்தாச்சுங்க. விசிஆர் மெட்டல்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் 2 அடுக்கு கொண்ட ஷோரூமாக விசிஆர் மெட்டல்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. வீடுகளுக்கு கடைகளுக்கு தேவையான மெட்டல் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை ஒரே இடத்துல நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிட முடியும். மெட்டல் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சிங்கிள் பொருளாக வேணுனாலும் சரி, இல்லை ஒரு கல்யாண சீர்வரிசை செட்டு வேணும், இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க பல்காக வேணும் அப்படின்னாலும், இல்லை நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்காக மெட்டல் பொருட்களாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். ஹோம் அப்ளையன்சஸாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் வாங்கி கொடுக்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இன்னொரு கன்வீனியன்ட் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் கார்டு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஎம்ஐ ஆப்ஷனில் நீங்கள் பொருட்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு பே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து புது ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிவிட்டு பழைய ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய விசிஆர் மெட்டல்லேருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற பட்சத்தில் ஃப்ரீயாக ஹோம் டெலிவரியும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரம் நம்ம பார்க்குறது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ், மார்க்கெட்டில் நியூவாக அப்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இது மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு எபிசோடில் காட்டுறோம். எபிசோடில் காட்டுறதை தவிர்த்து உங்களுக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லா பிராண்ட்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் சேலத்தில் தேடி அலைஞ்சு கிடைக்காத பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கூட இங்கே வந்தீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போயிட முடியும். அதே வகையில் இந்த வாரமும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, வண்டர் செஃப் பிராண்டில் இருக்கக்கூடிய மல்டி குக் கெட்டில் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெட்டிலில் நார்மலாக என்ன பண்ணுவோம், சுடுதண்ணி காய வைக்கக்கூடிய கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு குக் பண்ணுற மாதிரி, ஒரு மேகி சமைக்கிற மாதிரியான கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு புதுவிதமான கெட்டில். உங்களுக்கு இது வந்து மல்டி பர்பஸாக இருக்க போகுது. ஸோ அதான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள். முதல்ல நம்ம இதை பிராண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வண்டர் செஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்டு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா வெல் நோனாக தெரிஞ்ச ஒரு பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல ப்ராடக்ட் பார்த்துடலாம். ப்ராடக்டோட அவுட்டர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒயிட் கலரில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவான ஒரு டிசைனாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு கப்பு, ஒரு பெரிய சைஸ் கப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹேண்டிலோடு உங்களுக்கு வருது பாருங்களேன். இந்த மாதிரி ஹேண்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ ஷட் டவுனும் உங்களுக்கு ஆயிக்கும். நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த ஹீட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ ஷட் டவுன் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதோட அவுட்டர் லுக். இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் கொடுத்துருக்காங்க. கெட்டில் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக குக் பண்ணக்கூடியது, ஒரு மேகி குக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக் பாய்லர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக் பாய்லருக்காக இருக்கக்கூடிய ட்ரே உங்களுக்கு இதில் வருது. கீழே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த ட்ரேவை உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து டைமர் அது நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக் பாயில் ஆகிடும். அதே மாதிரி சைமல்டேனியஸ்லி இப்போ நீங்கள் உள்ளே எக் வச்சுருக்கீங்க, இல்லை இந்த பாட்டில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட மேலே வந்து சைமல்டேனியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சாலும் சரி, மோமோஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது எது நீங்கள் ஸ்டீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக இது மேலே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைமில் 2 நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சைமல்டேனியஸாகவே பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே நீங்கள் ஸ்டீமருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டி கெட்டில் உங்களுக்கு இடமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்பேசியஸாக இல்லாமல் ரொம்ப காம்பேக்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு. நீங்கள் எங்கே வெளியே அவுட்டோர் போகிறீங்க அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி வந்து பேச்சுலர் கிச்சனாக இருக்கவங்க, இல்லை ஹாஸ்டல்ஸில் தங்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் என்னதான் ஹாஸ்டலில் ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா எக் பாயில் பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேகி செய்யணும் அப்படின்னாலும், வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணிக்கணுன்னாலும் சரி, அதே மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க, ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, எங்கேனாலும் ஈஸியாக இதை நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட முடியும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இது சைஸ் இவ்வளோ தாங்க இருக்குது. ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு கன்வீனியன்ட்டானது. க்ளோசிங் லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸில் இருக்கக்கூடிய க்ளோசிங் லிட்டு, டிரான்ஸ்பரண்ட் லிட்டு உங்களுக்கு வருது.
ஸோ ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டு. உங்களுக்கு ரொம்ப வெயிட் கிடையாது. அதனால ஈஸியா நீங்க தூக்கிட்டும் போயிடவும் முடியும். வாரண்டியோட இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாடி பார்த்தீங்க அப்புட்னா ஸ்டெயின்லெஸ். ஸோ இது சொல்லணும். அ ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த எக் பாய்லர் நீங்க வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். என்ன அப்புட்னா ரஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. அது ஏன்னா அது நம்ம தண்ணி ஊத்தி வைக்கிறனால, அடியில இருக்கக்கூடிய இந்த பிளேட்டு, பாட் பார்த்தீங்க அப்புட்னா, தண்ணி ஊத்தி வைக்கிறனால ரஸ்ட் ஆகுது. இந்த பிளாக் மெட்டல்லாம் எடுத்துட்டோம் அப்புட்னா ரஸ்ட் ஆகுதுங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வராது. ஏன்னா இது ஃபுல்லா பார்த்தீங்க அப்புட்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் பாடி அப்படிங்கிறனால, உங்களுக்கு இது ரஸ்ட் ப்ரூஃப். அதனால லைஃபும் லாங் இருக்கும். அதே மாரி வாரண்டியும் உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐ முத்திரையோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம எம்ஆர்பிலருந்து டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்கு. ஸோ இந்த பிரைஸ் டாக்ல என்ன இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் காத்துட்ருக்கு. அதே மாதிரி நம்ம உள்ள குக் பண்ணும்போது அவுட்டர்ல பார்த்தீங்க அப்புட்னா நமக்கு ஹீட்டும் வந்து வெளியிலேயே தெரியாது. நீங்க மேல கை வச்சு கூட தாராளமா இதில குக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ப்ராடக்ட். ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். மேண்டேட்டரியான ப்ராடக்ட் எல்லார் வீட்டுக்குமே. ஸோ அதனால பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. இல்ல இன்னும் டெப்த்தா எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேலம் இல்லாம வெளியூர்ல பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்படி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றதுன்னு கேட்குறீங்கன்னா, கீழ பாருங்க. உங்களுக்காகவே நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களுக்கான இந்த ப்ராடக்ட்ட ஆர்டர பிளேஸ் பண்ணுங்க. விசர் மெட்டல் சேலம் ஷோரூம்ல இருக்கோம். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து 3 இன் 1 அதாவது 3 இன் 1 மிக்ஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு குட்டியான சைஸ்ல இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நெறைய பேர் வீட்ல மிக்ஸி இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த இப்ப நியூட்ரி பிளெண்டர் வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபங்ஷன் தான். உங்களுக்கு நியூட்ரி பிளெண்டர் செய்யக்கூடிய ஒர்க்கையும் இது பண்ணும். அது இல்லாம அடிஷனலாவும் பார்த்தீங்க அப்படின்னா, வேற சில வேலை பண்ணும். ஸோ அத தான் நான் உங்களுக்கு இதில சொல்லப் போறேன். ஸோ முதல்ல இதோட அவுட்டர் லுக் பார்த்துரலாம். கீழ பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் ஃபினிஷிங்ல குடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டு. எங்கனாலும் கேரி பண்ணிட்டு போலாம். முதல்ல அதுதான் சொல்லணும். ஸோ ட்ராவலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு. ஈவன் பேக்ல நீங்க வச்சு எடுத்துட்டு போறனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி. ஸோ அவுட்டர்ல பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு இங்க ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு இதில ஜார்ஸ் வரப்போகுது. இது பாருங்களேன். ரொம்ப குட்டியான ஒரு ஜாரு. இதில வந்து 3 ஃபங்ஷன் உங்களுக்கு பண்ண போகுது. என்ன அப்புட்னா, மிக்ஸரா யூஸ் ஆக போகுது, கிரைண்ட் பண்ண போகுது, பிளெண்ட் பண்ண போகுது. இது 3மே பார்த்தீங்க அப்புட்னா, இந்த ஒரே ப்ராடக்ட் பண்ண போகுதுன்னா, கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஸோ அத உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து மிக்ஸரா யூஸ் பண்ணும். அதாவது ஏதாவது ஒரு ஸ்பைசஸ நீங்க அரைக்கணும்னு நெனைக்கிறீங்க, இல்ல ஒரு சட்னி போடணும்னு நெனைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சட்னி வச்சுக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டியா ஒரு சட்னி போடணும்னு நெனைக்கிறீங்க அப்புட்னா, நீங்க தாராளமா இந்த இருக்கக்கூடிய லிட்ட மேல வச்சு லாக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு க்ளோசிங் லிட்டும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்புட்னா, அ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்புட்னா, நீங்க பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கும் பாருங்களேன் ஆப்ஷன் இருக்கு. பிளெண்ட் பண்ணணும்னா ஏதாவது காஃபி கொட்ட அதாவது காஃபி வச்சிருக்கீங்க, காஃபி பீன் வச்சிருக்கீங்க. அத பிளெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இல்ல வேற ஏதாவது இன்னும் ரொம்ப கம்மியான அதாவது இந்த ஜார்ல போட முடியாத அளவுக்கு கூட ஸ்பைசஸ்லாம் இருக்கு. அத நான் பிளெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா என்ன பண்ணலாம்னா, இங்க பிளேட் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்க இந்த லிட்ட போட்டு அப்படியே மூடிக்கலாம். மூடி ப்ளக்க போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்புட்னா, உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ இது வந்து பிளெண்டரா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு இது. நீங்க நார்மலா நம்ம எப்பயுமே நியூட்ரி பிளெண்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இது நீங்க வந்து உங்களுக்கு இது பிளேடோட குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க உள்ள வச்சு நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்புட்னா, உங்களுக்கு ஜூஸு, ஸ்மூதீஸு ஸோ வாட் எவர் இட் மே பி நீங்க என்ன மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே நீங்க இந்த பிளெண்டர்ல கிரைண்டர்ல வச்சு நீங்க கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இதுதான் உங்களுக்கு வந்து 3 குக்கிங் மெத்தடு. ஸோ இதுலயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க எப்படி அப்படின்ட்டு. பாருங்களேன், இந்த அப்படியே லிட்ட வச்சுட்டீங்க அப்புட்னா, உங்களுக்கு இந்த மாரி பிளெண்ட் பண்ணி குடுத்துரும். காஃபி பீனு இல்ல வேற ஏதாவது ஸ்பைசஸ் பண்ணிக்கலாம். சட்னீஸ்க்காக பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு வெட் கிரைண்டிங் ஜார் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்புட்னா, மிக்ஸிங்க்காக ஸ்மூதி இல்ல வேற ஏதாவது நீங்க ஜூஸ் போடுறீங்க அப்புட்னா கூட, உங்களுக்கு இதுக்காக மிக்ஸிங்க்காக குடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு 2 வருஷ வாரண்டியோட அவைலபிளா இருக்குங்க. அ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரையோட குடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. எல்லாமே உங்களுக்கு இதில வந்துருது. ஏன்னா நார்மலா வந்து நம்ம பிளெண்டர் வாங்குனோம் அப்புட்னா, நியூட்ரி பிளெண்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்புட்னா, மிக்ஸரா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து இன்னும் அத விட கம்மியான குவான்டிட்டி வேணுனா கூட நீங்க தாராளமா இதில செஞ்சுக்க முடியும் பாருங்களேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டில இருக்கக்கூடியது, சிங்கிளா இருக்கக்கூடிய பெர்சனா இருக்கீங்க, இல்ல கப்பிள்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஃபேமிலியா இருக்கு, ஹாஸ்டல்ஸ்ல இருக்கவங்க, பேச்சுலர் குக்கிங்ல இருக்கிறவங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு இங்க வச்சிருக்கோம்.
ஸோ 3-in-1 மிக்சர் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது மார்க்கெட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ வண்டர் செஃப் பிராண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸி அப்படிங்கக்கூடிய மாடலில் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 பர்னர் 3 பர்னர். ஸோ இதில் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது வரக்கூடிய பாக்ஸ் கண்டெய்னர் வரக்கூடிய பாக்ஸ் இந்த பாக்ஸு இதிலேருந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. 2 பர்னர் இருக்கக்கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ், அதே மாதிரி 3 பர்னரில் வரக்கூடிய கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ். ஸோ முதல்ல நம்ம அவுட்டர் லுக் பற்றி பேசிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா ப்ளைனான ஒரு கிளாஸாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்ஐ வருது, அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐ முத்திரையோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக, ஸோ அவங்களோட பிராண்ட் நேம் மட்டும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பாருங்களேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னொரு ஹைலைட்டு. ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் உங்களுக்கு வராது, ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் அவுட்டராக உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஸோ அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஸ் பர்னர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த 2 பர்னர் இருக்கக்கூடியதில் ஒன்று ஸ்மால் சைஸ் ப்ராஸ் பர்னர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் சைஸ் இருக்கக்கூடிய ப்ராஸ் பர்னர் உங்களுக்கு வருதுங்க. அதே மாதிரி க்ளீனிங்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் டு பர்னரோட க்ளோஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்டு, அந்த ட்ரிப்பிங் பிளேட்ஸ். ஸோ அதனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ஈஸியாக நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன்ஸ் சப்போர்ட் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது, அதே மாதிரி ஈவனாக இருக்குது. நீங்கள் பாத்திரங்கள் வைக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்னருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பெரிய பாத்திரங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய பாத்திரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு நல்ல பெரிய சைஸில் இப்போ ரம்ஜான் வரப்போகுது, ஸோ அதனால் நான் ஒரு பெரிய பிரியாணி பாட் வச்சு குக் பண்ணணும், அடுப்பே சின்ன அடுப்பு, நான் எப்படி வைக்கிறது அப்படின்னா அதுக்காக பாருங்கள் இங்கே அடிஷ்னலாக இன்னொரு பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் இதோட லென்த் எந்த அளவு இருக்குது அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேன் சப்போர்ட்டுக்கு இது இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி அட்டாச்சாக இருக்கனால நான் கட் பண்ணல உங்களுக்கு, இது அப்படியே உங்களுக்கு அட்டாச்சாக வரும். கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனை வச்சுட்டு நார்மல் பேன் வச்சுட்டு அது மேலே இந்த பேன் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு லென்த்து கிடைக்குது. நீங்கள் இதில் வந்து பெரிய பாத்திரம் ஈவன் நம்ம சொல்கிற மாதிரி பிரியாணி பாட் பெருசாக வச்சு குக் பண்ணுறீங்கனாலும் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு தந்தூரி ஸ்டாண்டாகவும் இருக்கும். என்ன அப்படின்னா இது பேஸ் உங்களுக்கு, இது மேலே தந்தூரி நீங்கள் வைக்கக்கூடிய பார்பிக்யூ வைக்கக்கூடிய ஸ்டாண்டை நீங்கள் வச்சு இதில் நீங்கள் சிக்கனு நீங்கள் பண்ணக்கூடிய பார்பிக்யூ தந்தூரி இந்த மாதிரி எது செய்கிறதுனால நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து அடிஷ்னல் சப்போர்ட்காக வரக்கூடிய பேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் போத் நம்ம பெரிய பாத்திரங்கள் வச்சு சமைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தந்தூரி பண்ணும் பார்பிக்யூ பண்ணும் அப்படின்னா கூட இதில் வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டு. ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளாஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. இப்போ 2 பர்னர் பார்த்தீங்க சேம் அதே தான், எல்லாமே சேம் ஒர்க்கிங் மாடல் தான். அதில் உங்களுக்கு 3 பர்னர் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு 3 பர்னரில் சென்டரில் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பர்னர் ஸ்மால் சைஸ் பர்னர் வருது, 2 பக்கமும் லார்ஜ் சைஸ் பர்னர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது, சேம் அதே தாங்க. 2 பர்னர் 3 பர்னர் உங்களுக்கு பர்னரோட கெப்பாசிட்டி தான் 2 3ன்னு மாறப்போகுது. மற்றபடி ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சேம் டு சேம். பின்னாடி உங்களுக்கு இந்த நம்ம வால்வு பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இது 360 டிகிரி வால்வு இங்கே பாருங்கள். ஸோ இது 360 டிகிரியில் இருக்கும். நீங்கள் உங்களோட கேஸ் எங்கே இருக்கோ நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 360 டிகிரியில் இருக்கக்கூடிய வால்வ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதோட நாபு இதுக்கு உங்களுக்கு கேஸ் லைட்டர் தேவையில்ல, அதே மாதிரி மேட்ச் பாக்ஸ் தேவையில்ல. ஏன்னா இது ஆட்டோ இக்னேஷன் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே நெருப்பு பற்றிக்கும். ஸோ ஃபயர் பிக் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி. சிம்மில் வைக்கணும்னா சிம்மில் வச்சுக்கலாம், ஒர்க்கிங் எல்லாம் ஒரே மாதிரி தான். பட் ஆன் அண்ட் ஆஃப்க்கு வந்து நம்ம செப்பரேட்டாக கேஸ் லைட்டரோ
அதே மாதிரி வந்து மேட்ச் பாக்ஸஸோ தேவையில்லைங்க. ஸோ இதுதான் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஆட்டோ இக்னிஷனோட உங்களுக்கு இந்த அடுப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நார்மலாக நீங்கள் இது வரைக்கும் கிளாஸ் டாப்பில் 2 பர்னர் 3 பர்னர் வாங்கியிருக்க விலையை விட ரொம்ப கம்மி. அது இல்லாமல் எம்ஆர்பியிலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி வந்து ஆர்டருக்கு வந்து கீழே பாருங்கள், உங்களுக்காக நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2 சைஸஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பர்னரும் அவைலபிளாக இருக்குது, 3 பர்னரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்த்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இதில் நிறைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து பிராஸ் பர்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிராஸ் பர்னரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வந்து ஈவனாக ப்ரொடியூஸ் ஆகும். சீக்கிரமாக வந்து குக்கிங் எஃபிஷியன்ட் உங்களுக்கு வரும். இது பாருங்களேன், இதுதான் உங்களுக்கு அவுட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இதை பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையோடு கொடுத்துருக்கோம். பிஏஎஸ் உங்களுக்கு இருக்குது, வாரண்ட்டி இருக்குது. ப்ராடக்ட்க்கும் 2 வருஷம் வாரண்ட்டி, கிளாஸ்க்கும் 2 வருஷம் வாரண்ட்டி காத்துட்ருக்கு. அதனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் தேடிட்டுருக்கேன். அது வந்து எனக்கு பிராண்டடாக வேணுங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி வாரண்ட்டியோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம் வாங்க. சேலம் இல்லாமல் வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, இது வந்து இந்த வார புது வரவு காட்டியிருக்கும். ஸோ இது இல்லாமல் ஆட்டோ இக்னேஷனில் இந்த மாதிரி நம்ம லைட்டர் இல்லாமல் ஆட்டோ இக்னேஷனில் ஆன் ஆகிற மாதிரியான அடுப்பு நிறைய பிராண்ட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் தேவை அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோம்னா ரைட் சைட்லங்க. எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்த வாரம் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க. இதில் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ். ஏர் ஃப்ரையர் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, இப்போல்லாம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க அப்படின்னா தனியாக பிரிக்கக்கூடாதுங்க. எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆயில் இல்லாமல் ஃபுட்டு எந்த அளவு மேக்ஸிமம் ஆயில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதும் கூட உடம்புக்கு. ஸோ அது எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், வாட் எவர் இட் மேபி. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னா ஏர் ஃப்ரையர் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து வண்டர் செஃப் பிராண்ட்லேருந்து நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வண்டர் செஃப் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஃப்ரையர் உங்களுக்கு பிளாட்டினம் ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய மாடலில் ஒரு டிஜிட்டல் மீட்டரோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏர் ஃப்ரையர். ஸோ இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. முதல்ல இதோட அவுட்டர் பார்த்துக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ அவுட்டர் லுக் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் கோட் வந்து இந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஹைலைட்டடாக கொடுத்துருக்கறனால லுக்கு நல்லா கிளாஸியான ஒரு லுக்காக இருக்குது. ஸோ உங்களுடைய கிச்சன் மாடலில் கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மேலே டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே உங்களுக்கு வித் டிஜிட்டல் மீட்டரோடு வரப்போகுது. அதாவது டச் பண்ணிக்கலாம், நீங்கள் டச் சென்ஸ் மூலமாக உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். அதே மாதிரி இங்கே ஹேண்டிலோடு உங்களுக்கு இந்த ட்ரே வருது. ஸோ இதுதான் நம்ம ஃபுட்டு நம்ம வந்து வைக்கக்கூடிய ட்ரே உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்குது. ஈவன் ட்ரேவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறனால பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியும், இந்த ட்ரேயில் என்னெல்லாம் பண்ண முடியும், ஏர் ஃப்ரையரில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், பேக் பண்ணுறது கூட தாராளமாக நீங்கள் பேக் பண்ணிக்கலாம், க்ரில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த ஏர் ஃப்ரையரில் உங்களால் பண்ண முடியும். ஸோ நார்மலாக எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஏர் ஃப்ரையர் அப்படின்னா ஃப்ரை மட்டும்தான் பண்ண முடியும்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஈவன் பேக்கிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களால் பண்ண முடியும். ஸோ இது வந்து வண்டர் செஃப் பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், டாப் மோஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜெர்மன் டெக்னாலஜியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அதோட எஃபிஷியன்ட் அந்தளவு இருக்கும். லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸோ லைஃப் பற்றி நான் சொல்கிறனால உங்களுக்கு வந்து இதோட வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஏர் ஃப்ரையருக்கு. அதே மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையோடு உங்களுக்கு வரப்போகுது.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்களேன், இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படிலாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 360 டிகிரி ரேபிட் ஏர் டெக்னாலஜி. ரேபிட் ஏர் டெக்னாலஜி என்ன அப்படின்னா, நம்ம உள்ள ஃபுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரேப்பிடாக ஏர் வந்து அந்த ஃபுட்டை சுற்றி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னா நல்லா கிறிஸ்பியாக ஈவன் குக்குட் மீலாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ரேபிட் ஏர் டெக்னாலஜியோட ஃபார்முலா. அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ட் விண்டோ உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் விண்டோ வித் சாம்பர் லைட்டோட வரப்போகுது. ஆன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே உங்களுக்கு லைட் எரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் ஹேண்டில் உங்களுக்கு. ஸோ இது குரோம் ஃபினிஷ் ஹேண்டில், அதனால் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கையில் சூடு வந்து தெரியாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஏர் ஃப்ரையர் நீங்கள் தாராளமாக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 லிட்டர் கெப்பாசிட்டியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே நம்ம ஃபுட் எதுவும் வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இது உங்களுக்கு நான் ஆன் பண்ணுறேன். ஏன்னா அந்த எல்இடி டிஸ்பிளே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. 3 பாயிண்ட் ப்ளக் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்களா, ஆன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆன் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடுது. பாருங்கள், இது டைமர். நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வேணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் செட் பண்ணுறது. அதே மாதிரி ஹீட்டு பார்த்தீங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு திரும்ப அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி மேலே ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ உள்ளே வைக்கிறது ஒரு ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படின்னா ஃபிஷ் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோ டைம் செட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேயோட அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமருக்கான டிஸ்பிளே வருது. ஸோ இதுவுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சதுமே மீல் வந்து குக்காய் முடிச்சது, ஏர் ஃப்ரையர் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. வாரண்டியோடு கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடு காத்துட்ருக்கு. ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட்டு ஏர் ஃப்ரையர் 5 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வண்டர் செஃப் பிராண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த பிராண்ட் இல்லாமல் வேறு பிராண்டில் உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக இருக்குங்க. எந்த பிராண்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கலாம். நேராக கிளம்பி வந்துடுங்க சேலமில் இருக்கவங்க அப்படின்னா. சேலம் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சம்மருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேவைப்படக்கூடிய ஒரு ஃபேன். ஆல்ரெடி வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்குது அப்படின்னாலும் அடிஷ்னலாக ஒரு டேபிள் ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது என்ன மாதிரியான ஃபேன் வாங்கலாம் அப்படின்ற சஜஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டவர் ஃபேன் உங்களுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு சேம் ஏர் கூலர் இருக்குது இல்லைங்களா, அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆனால் ஏர் கூலரில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். தண்ணி ஊற்றினா நமக்கு சில்லுன்னு ஏர் வரும். இது ஆனால் உங்களுக்கு தண்ணியை ஊற்றி வைக்க தேவையில்ல, ஏர் நல்லா சில்லுன்னு உங்களுக்கு வரும். அதே மாதிரி த்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா 10 அடி 15 அடி வரைக்குமே உங்களுக்கு ஏர் த்ரோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் விங் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்விங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 டிகிரிக்கு வந்து இந்த ஆங்கிள்லேயும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். 1 2 3 நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இங்கே ஒரு மாடல் வச்சுருக்கோம் உங்களுக்கு பாருங்களேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு மாடல். உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளேட்ஸ் உங்களுக்கு இப்படி இந்த பக்கமும் ஸ்விங் ஆகும். அதாவது உங்களுக்கு ஹரிசாண்டலாக ஸ்விங் ஆகுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு வாரண்டியோடு கிடைக்க போகுது. அதே மாதிரி இதுலேயே இன்னொரு மாடலும் உங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ ப்ரீமியரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் உங்களுக்கு. இதில் என்ன அப்படின்னா இந்த ஏர் வந்து எங்கே வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஏர் எங்கே வரணும் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நான் நேராக நிற்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு கீழே வேணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கீழே இப்படி செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கீழே கொஞ்சம் வேணும், மேலேயும் எனக்கு ஏர் வேணும் அப்படின்னா இது 3 செக்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஏர் த்ரோவையுமே வந்து எந்த ஆங்கிளில் வேணும், அதாவது
டாப்பில் வேணுமா, இல்லை மிட்டாக வேணுமா, இல்லை கீழே வேணுமான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஃபிக்ஸடாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஏர் ஸ்விங்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏர் கூலருக்கு ஒரு ஆப்ஷன். ஏர் கூலர் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அது சிரமமாக உங்களுக்கு இருக்கும், பெருசாக இருக்கும், இடத்த அடைச்சிக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமலே உங்களுக்கு அந்த ஏர் கூலரோட அந்த சில்னஸோட கிடைக்கும். அதுதான் டவர் ஃபேனோட ஸ்பெஷல். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் ஃபேன்லலாம் அந்த மாதிரி கிடைக்காது. அதே மாதிரி சீலிங் ஃபேன் அப்படின்னா ஹீட்டு தான் நம்மளுக்கு அப்படியே வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏர் கூலரோட ஒரு சேம் மாடுலரில் அதே மாதிரியான ஒரு செட்டப்பில் டவர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வேறு வேறு பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சைஸஸும் வேணும் அப்படின்னாலும் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அவைலபிள். ஸோ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸு, உங்களது பட்ஜெட் என்ன மாதிரி அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு தேவையான டவர் ஃபேன்ஸ் வாங்கிக்கலாம். பெடஸ்டல் ஃபேன் அவைலபிளாக இருக்குது. ஈவன் சீலிங் ஃபேன் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டேபிள் ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேன் கலெக்ஷன்ஸும் எல்லாமே உங்களுக்கு விசிஆர் மெட்டல்ஸில் இருக்குது. ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி சேலமில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குமே உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு ஷிப்பிங் வரும். ப்ராடக்ட் ரீச் ஆகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். அதனால் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஷாப் அப்படின்னா ஃபார் மெட்டல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் அப்படின்னா விசிஆர் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த வாரம் நாங்கள் காட்டியிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட கிளம்புறோம். ஸோ எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். அதுக்கு அடுத்து உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் எல்லாமே எங்களோட பொறுப்பு. பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். until then signing off here மீரா மற்றும் சானன் தளபதி. டட்டா, பாய்.